பாஜக தலைவர் செந்தில்நாதன் தன்னை பற்றி ஆபாசமாக பேசியுள்ளார் என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். அருவருக்கத்தக்க வீடியோவை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்ற மன உறுதியோடு வெளியிடுவதாக பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவருடைய எக்ஸ் தள பக்கத்தில் பாஜக கரூர் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் பேசிய ஒரு தரைக்குறைவாக விமர்சித்து பேசிய ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்கிறார். மேலும் அவருடைய அந்த பேச்சுக்கு கடும் கண்டனங்களையும் அவர் ஜோதிமணி தனது பதிவில் வெளிப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ஜோதிமணி தான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து மிக கண்ணியத்தோடு வளர்க்கப்பட்டேன் என்றும் தனது 21வது வயதில் பொது வாழ்வில் அடியெடுத்து வைத்து ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு படிப்படியாக காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றி இத்தகைய இடத்திற்கு வந்திருப்பதாகவும், குறிப்பாக இளைஞர் காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளராக 10 ஆண்டு காலம், அதே போல ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராக 10 ஆண்டு காலம், 20 ஆண்டு கால கடுமையான அர்ப்பணிப்பு மிகுந்த அரசியல் பணி உள்ளிட்ட உழைப்பிற்கு பிறகே நாடாளுமன்ற உறுப்பினராகும் வாய்ப்பு தனக்கு கிடைத்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தனக்கு நடந்தது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல என்றும், இந்த நாட்டில் பொது வெளிகளில் நுழையும் பெண்கள் காலம் காலமாக தொடர்ந்து எதிர்கொள்ளும் ஒரே மாதிரியான தனிமனித ஆபாச தாக்குதலின் தொடர்ச்சியே இதுவும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பொதுவெளியில் பெண்களுக்கு பாதுகாப்பற்றவையாக இவை மாறுகின்றன என்றும், இப்படித்தான் பெண்கள் பின்னடைய வைக்கப்படுகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜக RSSன் சித்தாந்தம் இதுதான் என்றும், பாஜக மாநில தலைவர் துவங்கி மாவட்ட தலைவர் வரை இதைத்தான் வெளிப்படுத்துகிறார்கள் என்றும் அவர் ஜோதிமணி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் இதை சமூகமாக இந்த இழி செயல்களை கண்டிக்க வேண்டும் என்றும், பெண்களுக்கு எதிரான அரசியல் சித்தாந்தங்களை எதிர்த்து கேள்வி கேட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்று தர வேண்டும் என்றும் அவர் ஜோதிமணி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அபிநயம், ஜோதிமணியினுடைய இந்த கண்டன பதிவு குறித்த விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.